ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் அண்ட் மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்குறோம். இது நம்ம சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வெரைட்டி ரைஸ் ஏதாச்சும் அதுக்கு தொட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெய்லி ஒரு மினி விலாகோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாக்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுங்கிறத நம்ம ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கட் பண்ண காலிஃப்ளவர்ஸை போட்டு மஞ்சளும் உப்பும் போடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே சுடு தண்ணியை மீல் மேக்கரில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை மீல் மேக்கரில் 10 நிமிஷம் ஊற வச்சாச்சுன்னா அந்த மீல் மேக்கர் நல்லா இதாயிரும், நல்லா சாஃப்ட் ஆயிரும், நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் அதனால நாளே ஊற வைக்கணும்னு தேவை கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. சோம்பு வேணால் சோம்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு பே லீஃபு, ஸ்டார் அனைஸ், இது எல்லாமே அன்னாச்சி பூ, அது எல்லாமே நம்ம வந்து இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல எண்ணெய் சூடானோன்னு நம்ம கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு தாளித்தோன்னே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி ஒரு 2 சின்ன பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு அது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அது கூடவே நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச பச்சை மிளகாயாக இருந்தால் இன்னும் பெட்டர். காஞ்ச பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. அது 2ம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்காது. அதை போட்டு எல்லாத்தையும் உப்பையும் சேர்த்து போட்டு நல்லா தாளித்து விடுங்க. இதுக்கு நம்ம மிளகாப்பொடி ஆட் பண்ண போகிறது கிடையாது. எப்போயுமே கல்லுப்பு சேர்த்துனோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். எந்த காய்னாலும் சரி தக்காளினாலும் சரி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நல்லா பொடியாக நறுக்கின புதினா இலையை கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ வதக்கையிலே சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த கறி மசால் பொடியவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ரொம்ப கம்மியான அளவு போடுங்க. அதுவே நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ரொம்ப நிறையா போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சாப்பிட முடியாது. ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். மற்ற ஸ்மெல்லே இருக்காது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் காலிஃப்ளவரையும் மீல் மேக்கரையும் போட்டு கிண்டிட்டு நல்லா எல்லா மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்தோன்னே இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ட்ரைன் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் சில்லு அரைச்சி அதில் போட்டிங்கன்னா டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குருமா மாதிரி வேணும்னா நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைக்கையில் ஒரு 7-8 கேஷ்யூஸ் முந்திரி பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாட்டி பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கல்லையும் இல்லாட்டி நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா ரொம்ப குருமாவும் நல்லாயிருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். ஸோ அது இன்னும் இதோட டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி ட்ரையாக சாப்பிட்ணுங்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரேவி வேணுமா இல்லை இப்படியே ட்ரையான சப்ஜி மாதிரி சாப்பிட்றீங்களா, எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபீஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ், துபாய் போகிறது, அபுதாபியில் என்னென்ன இடம் ரொம்ப நல்லாயிருக்கு அதையும் இனிமேல் நம்ம விலாக்ஸில் அடிக்கடி பார்ப்போம். ஃபைனலாக இதை கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் நானே சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.